இப்போ வந்து படிக்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஃபுல் லோன் கொடுக்குறாங்க. அந்த லோன் எல்லாம் அந்த மாதிரி பெரிய காலேஜில் படிச்சாச்சுன்னா நீங்கள் ஒரு 1.5 வருஷத்தில் அதை அடைச்சிடலாம். நீங்கள் வந்து அவங்க ஒரு ஃபீஸ் தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் ஒரு நல்ல வசதி இல்லாத காலேஜில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேலரி இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் கிடைக்காது. அதுபோல் லைஃப் ஃபுல்லாக இந்த நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தப்புனால அது லைஃப் லாங்காக அது ஒன்றும் அது பெனிஃபிட் இல்லாமல் போயிடுது. ஸோ எல்லா மாணவர்களும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் வந்து ஒரு 100 காலேஜில் இடையில ஒரு 3வது காலேஜை தப்பாக போட்டாச்சுன்னா அந்த 97 சாய்ஸ் நீங்கள் தேவையே இல்லை, அது உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். நிறைய பேர் எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்னா ஒரு 191 எடுத்த மாணவன் அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, MITயில் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறாரு. 2வது சாய்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஒரு 100வது ரேங்கில் உள்ள காலேஜை போட்டு வச்சுருக்கிறாரு. அந்த மாணவனை எப்படி அவனுக்கு திட்டுறதா என்னதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அவனுக்கு ஆப்வியஸாட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸ் முதல் நாள் கிடச்சிரும். அந்த 2வது சாய்ஸ்லேருந்து அவன் போட்டிருக்க வேண்டிய அவனுக்கு அது புரியாமல் போடுறாரா என்னன்னு தெரியல. அவர் 2வது சாய்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. அவனுக்கு முதல் சாய்ஸுக்கு 191 மார்க்குக்கு ஒரு 100th ரேங்க் காலேஜ் உடனே கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸை அதே மாதிரி வந்து பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குது. அது இக்னரண்ட்டு இன்னசென்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. சில காலேஜஸ் அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறது மாதிரி இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் வந்து உங்கள் மாணவர்கள் வந்து என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஆசிரியர்கள்ட்ட, நல்ல உங்களுக்காக ஒரு வெல்விஷர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் ஒரு படித்தவங்கள்ட்ட ரேங்கிங் அந்த ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களையே ஏமாத்துற மாதிரி உள்ள ஆளுங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் போய் ஏமாந்துறாங்க. சில ஆளுங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்காகவே ஒரு இந்த இன்டர்நெட் சென்டர்லெல்லாம் போய் அவங்க சொல்கிறபடியெல்லாம் கேட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதில் கரெக்ட் நல்ல காலேஜஸில் படித்தாச்சுன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தனியார் கல்லூரிகளுக்கு இந்த மாணவர்களுடைய நம்பர் எப்படி போகுது சார்? யார் மூலமாக தனியார் இந்த சீட்டிங் பண்ணுற தனியார் கல்லூரிகள் அதில் நிறைய அது எப்படின்னு எனக்கு கரெக்டாக சொல்ல எனக்கு ஃபேக்ட் தெரியாதனால நான் சொல்ல விரும்பலை. அது தெரியவும் செய்யாது எனக்கு. ஆனால் எப்படியாவது அது அவங்களோட பிஸ்னஸ் மாதிரி அவங்களுக்கு அது அவங்க பிள்ளைங்களுக்குன்னு அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஃபீஸை தரேன் அப்படி தரேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லா மாணவர்களும் படிக்கிறதுக்காக ஒரு லோன் வசதியெல்லாம் ஒரு நல்ல காலேஜில்னா பேங்க்கில் உடனே லோன் கொடுக்குறாங்க. ஒரு 3 லட்ச ரூபா லோன் எடுத்துகிட்டு அது பிறகு அடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா லோன் எடுக்கிறது இல்லை. அதுக்கு பிறகு ஜாப்பு வந்து உங்களுக்கு 50,000 நல்ல காலேஜில் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50,000 60,000 சேலரி கிடைக்குது. அதனால் நம்ம ஏமாறாதவங்க தான் சொல்ல முடியும். யார் ஏமாத்துறாங்க எப்படி ஏமாத்துறாங்கங்கிறது அடுத்த விஷயம். மாணவர்களுக்கு நமக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு துணைவேந்தரா சொல்கிறது என்னென்னா, யாரும் ஏமாறாதீங்க. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருப்பார்கள். ஏமாறுபவர்கள் ஏமாறக்கூடாது. யாரும் ஏமாறக்கூடாது. யாரோ ஏமாந்தானே ஏமாத்துறதுக்கு ஆள் வருவாங்க. நீங்கள் யாரும் மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் யாரும் ஏமாந்து போகாதீங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்மளை நம்பி அவங்களுக்கு அப்போ ஒரு கிரேட்னஸ் மாதிரி இருக்குது. அந்த பசங்களை நம்மளை எப்படியோ கண்டுபிடிச்சி நம்மள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாருன்னா அவன் அந்த டைமில் அவன் ஒரு பெருமையாக நினைக்கிறான். அதில் பெருமையாக நினச்சி ஏமாந்துடுறாங்க. இது வந்து ஈவன் நிறைய பேர் ஒரு அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு அவார்டு கொடுப்பாங்க. அப்போ நம்மளை நம்பி ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏதோ பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்னு நினச்சிட்டு ரூபா கொடுத்து அவார்டு வாங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பையன் வந்து ஒரு பையன்கிட்ட ஃபோன் பண்ணி அவனுக்கு இது வரைக்கும் அவனுக்காக ஒருத்தர் ஒரு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, அவனுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணிடுறாங்க. நம்மளை நம்பி ஒருத்தர் நம்மள்கிட்ட பேசி உனக்கு இது பண்ணுறேன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அவன் நினச்சிக்கிட்டு அதை ஒத்துக்கிறான். அவன் சொல்கிறத கேட்டுறான். அது ஒரு லைஃப்பில் அந்த ஒரு சின்ன தப்பு வந்து அவனோட பெரிய லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடும். வருஷத்துக்கு வந்து 1.5 லட்சம் பேர் சராசரியா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே காலேஜில் சேர்றாங்க சார். ஆமாம். இந்த 1.5 லட்சம் பேர்ல இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இல்லை ஏமாந்து போய் இந்த மாதிரி கிராமப்புற மாணவர்கள் எவ்வளவு பேர் சார் ஒரு வாய்ப்பு தோராயமா எவ்வளவு பேர் வாய்ப்பு சார்? ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். 5000 பேர்கிட்ட விழிப்புணர்வு இல்லாமல் தப்பாக சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுறாங்க. அது வந்து வேரியஸ் ஸ்டேஜஸில் இருக்கும். ரொம்ப தப்பாக பண்ணுறது ஒரு 1000 பேர் இருக்கும். ஒரு 190 மார்க் எடுத்துகிட்டு ஒரு 100வது ரேங்கில் உள்ள காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது ஒன்றும் செய்ய முடியல. அவங்க வந்து மோஸ்ட்லி அது அந்த ஒரு பாயிண்ட் தான். ஒரு பையன் வந்து அவனை நம்பி அவனை தேடி ஒருத்தர் வந்து இது லைஃப்பில் இது வரைக்கும் போயிருக்க மாட்டாங்க.
அவனை தேடி ஃபர்ஸ்ட் டைமில் ஒரு காலேஜ்லேருந்து நாங்கள் இந்த காலேஜ்லேருந்து உன்னை பேசுகிறோம், உனக்கு நீ நல்ல மார்க் எடுத்திருக்கிற, உங்களை நாங்களே படிக்க வைக்கிறோம் அப்படியெல்லாம் பேசும்போது அவன் வந்து ஒரு மாதிரி சரண்டர் ஆயிடும்.